இப்போ வந்து ரீல்ஸ் டைம். ஸோ ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ரசனை மாறுங்கிற மாதிரி எம்எஸ்விக்கு அப்புறம் இளையராஜா, அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் வந்த மாதிரி ஏஆர் இளையராஜா வந்ததுக்கப்புறம் எம்எஸ்வி டைப் ஆஃப் மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி ஏஆர் ரகுமான் வந்ததுக்கப்புறம் இளையராஜாவோட அந்த இசை ஒர்க் அவுட் ஆகலை. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அவங்களோட இசையெல்லாம் நம்ம அப்போ போட்டது இப்போ கேட்குறோம். பட் இப்போ வர்ற அவங்க சாங்ஸ் எதுவுமே பெருசாக ஹிட் ஆகிறது கிடையாது. அது இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், எதுவுமே பெருசாக ஹிட் ஆகிறது கிடையாது. மற்றவங்க இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க அனிருத், தமன் மாதிரியான ஆட்கள் போடுற மியூசிக்கோட அது ஹிட் ஆகிறது கிடையாது. இப்போ ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே அதுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிவிலாம் எந்த மாதிரியான ஒரு மெலடி மியூசிக் போட்டுட்டு இருந்தவர், இப்போ ஜிபியூல எந்த மாதிரியான ஒரு மியூசிக் போட்டு வந்தாரு. அதனால எல்லாருமே ரீல்ஸை நோக்கி போறதுனால அது காலத்தின் கட்டாயம் தான் சொல்லணும். இதுவும் மாறும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல, இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மியூசிக் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகும்.